ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன கட்டுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜயும் பார்வதி அந்த கோயிலில் நின்று பேசிக்கிறாங்க, இனிமேல் நல்லது பண்ணணும்னு. அதோட பார்வதி கேட்குற, நீ எப்போ நல்லது பண்ண? நம்ம நல்லது பண்ணலை, இனிமேல் நல்லது பண்ணணும். ஸோ நான் எங்கே போனாலும் என் கூட நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, சரி நம்ம எப்படியாவது நான் பண்ணி நம்ம பண்ணுற அந்த வீடியோ எல்லாம் எடுத்து நீ அப்படியே வந்து நீ கோயிலுக்கு அனுப்பி நம்ம டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜயா வீட்டை காட்டுறாங்க. விஜயா வீட்டில் விஜயாவும் அவள் ஹஸ்பண்டும் பேசிக்கிற, என்ன இப்படி கிளம்பி எங்கே இருக்கேன்னு சொல்லி அவள் ஹஸ்பண்ட் கேட்க, அதுக்கு இல்லை விஜயா வந்து சொல்கிறா, அதுக்கு இல்லை பார்வதி வீட்டுக்கு வராதான் இப்படி இருக்கு. பார்வதி வீட்டுக்கு வர்றதுக்கா இப்படி இருக்க? இல்லை வீடியோ எல்லாம் எடுக்கணும்னு சொன்னோம். ஏன் வீடியோ எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் தானே என்னை பெருமைப்படுற மாதிரி ஏதாவது செய்ய சொன்னியாதான். பெருமைப்படுற மாதிரி தான் செய்ய சொன்னேன், பயப்படுற மாதிரி எதுவும் செஞ்சிடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டுறாங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன காட்டுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் ஹாலில் உட்காந்துக்கிட்டு மீனா மீனான்னு கத்துறாங்க. மீனா என்னத்தன்னு சொல்லி வந்து கேட்டோன்னே எல்லாருமே அங்கே உள்ள எல்லாருமே ஹாலில் வந்து வந்துடுறாங்க. ஹாலில் வந்தோன்னே மீனாவட்ட வந்து விஜயா அதோட விஜயா ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து தங்கம் தங்கம் சொல்லி கூப்பிடுவாங்க மீனாவை. அத்தை என்னையாவா கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி ஷாக்காகிடுவாங்க. அங்கே சுற்றி உள்ள எல்லாருக்குமே ஒரே ஷாக்கிங்காக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கையெல்லாம் கிள்ளி பாப்பா, இது கனவா நிஜமா அப்படின்னு. ஸோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தங்கம் இந்தா உனக்கு தான் சேலை, இந்தா பிடிச்சிக்கோத்தன்னு சொல்லும்போது, எனக்காத்த சேலை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆமாம்மா உனக்கு தாம்மா அந்த சேலை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்படியே எல்லோரும் மெய்மருந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அந்த ஃபஸ்ட் பாட்டை முடிச்சுறாங்க. செகண்ட் பாட்டில் பார்க்கும்போது அந்த சேலையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கூட கொஞ்சம் சேலையை கொடுக்குறாங்க. அந்த சேலை கொடுத்து, இதெல்லாம் உனக்கு இல்லைம்மா, இது உன்னோட வேலை பார்க்குறவங்களுக்கு கூட, இதெல்லாம் நல்ல சேலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்படி பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் வந்து பார்வதி வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்வதி எல்லாம் கன்ஃபார்ம் எடுத்தாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அதோட அவள் சுயரூபத்தை காட்டிடுறாங்க. எந்திரி எந்திரி, இந்த சேலையெல்லாம் பீரோக்கில் கொண்டு போய் வச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை இது எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆமாம் அவன் ஃப்ரெண்டு கொடுக்குறாங்க, அவள் எல்லாம் மகாராணி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக போய் பீரோக்கில் வைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து செகண்ட் பார்ட் அதிலே கண்டினியூ பண்ணுறாங்க. எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னா, அடுத்து அதே டெக்னிக்கில் அப்படியே கிறிஸ்ட போகிறாங்க. கிறிஸ்ட போய் பாட்டி பாட்டின்னு அவன் கூப்பிட, ஆடா பேரனே இவன் தான் என்னோட பேரன், நான் வளர்ப்பு பேரன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறாங்க பார்வதி. பார்வதி எடுக்க வாடா உனக்கு நான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறேன், அது சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கிருஷ்ணகிட்ட வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி டான்ஸ் ஸ்டெப்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அது முத்துக்கு பார்க்க இது இவனுக்கு வந்து எனக்கு ஏற்றுக்கிறாங்களா இல்லையா, நானும் சேர்ந்து போய் ஆட போகிறேன்னு சொல்லிட்டு முத்துவும் சேர்ந்து போய் ஆடுறான். எல்லாருக்கும் வாடா நானும் சேர்ந்து உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ஆடுறாங்க. அதுக்கப்புறம் மறுவையும் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறின மாதிரி மறுவையும் அதே மாதிரி இது பண்ணிவிட்டு, ஏன்டா என்னை பாட்டின்னு சொல்கிறேன், உனே தான் என்னை பாட்டின்னு சொல்லக்கூடாது, நீங்கள் தானே பாட்டி சொல்ல, ஆமாம் யாருக்கு யார் பாட்டி அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் பார்ட்டில் காட்டுறாங்க. அதோட வந்து அவன் மருமக கேட்பேன், ஏன் ஏன் அத்தை நீங்கள் வந்து வீடியோவில் ஒரு மாதிரியாகவும் நேரில் ஒரு மாதிரியாகவும் இது பண்ணிக்கிட்டு இருக்கியே, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் என்ன கட்டுறான்னு சொல்லி பார்த்தோம்னா, சீதாவோட மாமியா எல்லாரும் சேர்த்து மீனா அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் நூல் பெருக்கி போடுறத பற்றி பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோட வந்து சீதா மாமியா சொல்லுவாங்க, எல்லோரும் வந்துடுங்க, மீனாட்ட சொல்லிடுங்க, மீனா குடும்பத்தில் எல்லோரும் வர சொல்லுங்கள், கட்டாயம் முத்துவை வர சொல்லிடுங்க. அது மனசுக்குள்ளே எவ்வளோதான் இருந்தாலும் அதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா, ஒரு விசேஷம் வரும்போது தானே 4 பேர் எதாக இருந்தாலும் பேச முடியும். அவன் வந்து அவனுக்கு வேலைன்னு இருக்கான். ஸோ நூல் பெருக்கி போட்டு உடனே 2 மணி நேரத்தில் கிளம்பிடுவான். ஸோ அதனால் எதுவும் இல்லை, நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கிட்டு போகிறாங்க. அங்கிட்டு சொல்லிவிட்டு அங்கிட்டு போகும்போது இங்கிட்டு மீனா மீனா வந்தோன்னா மீனா அம்மாட்ட வந்து மீனாவும் அம்மாவும் எல்லோரும் பேசிக்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி நூல் பெருக்கி போகிறதுக்கு சொல்லியிருக்காங்க, முத்துவையும் கன்ஃபார்ம் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டதோட, சரிம்மா நீ வந்தாலும் எனக்கு அங்கேயும் வந்து முறையாக சொல்லுமா, என்ன தான் இருந்தாலும் அவளுக்கு முறையாக சொல்கிற கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, நீ சொல்லிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்றைக்குள்ள எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குங்கிற மாதிரி ஒரு தாட்டில் சொல்லி பார்க்கும்போது, ஒருவேளை வந்து முத்துவும் மீனாவும் அம்மா எதனால் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இவங்களும் அவங்க ரியலாக இருக்கும்போது எப்படி வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி எடுத்து கோயிலாக்கு அனுப்ப போகிறாங்களா, இல்லை வந்து நாளைக்கு நூல் பெருக்கி போகிற இடத்துல விஜயா போய் அங்கே போய் தன்னோட ஆக்டிங்கை காட்ட போகிறாங்களா, அங்கே போய் எந்த மாதிரி மாற்றத்தை வரும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிட்ட பிரியா ரிவ்யூ சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.